எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையை எழுதி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் ஆரவள்ளிக்காடு. திருப்பூர்ல இருந்து திருச்சிக்கு போகக்கூடிய அந்த பஸ் காங்கேயத்தை தாண்டி போயிட்டு இருக்குது. காங்கேயத்தை தாண்டி போற பஸ்ல 4-5 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. எல்லார்கிட்டயும் டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு கண்டக்டர் மணிகண்டன். டிரைவர் பாலு வண்டியை வேகமா ஓட்ட கண்டக்டர் டிக்கெட் வாங்கிட்டு இருக்கிறாரு. மணி எப்படியும் கிட்டத்தட்ட சாயங்காலம் 5 மணிக்கு மேல இருக்கும். ஏன்னா பாலுண்ண, என்னப்பா சீக்கிரமா போன, கரூர்ல போய் போட்டுட்டு நைட்டு சாப்பாட்டை முடிச்சுட்டு தான் வண்டி எடுக்கணும். அட ஏப்பா, கரூருக்கு போகும்போது மணி 6:30 7 தான் ஆகும். அந்த நேரத்துக்கு போய் நாம எங்கத்த சாப்பாடு சாப்பிட்றது அண்ணா? அதுக்கப்புறம் விட்டுட்டோம்னா. இல்லப்பா மணிகண்டா, அதான் திருச்சி போற வழியில நிறைய இடம் இருக்குல்ல, அங்க பாத்துக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் திருச்சிக்கு 2 மணி நேரம் ஆகும். மதியம் சாப்பிடாதனால கொள்ள பசி எடுக்குது சொல்லிட்டு மணிகண்டன் ஒரு பாட்டி பக்கத்துல போய் நின்று டிக்கெட் கேக்குறாங்க. பாட்டி, எங்க போகணும்? வெள்ளகோயில் போகணும் கண்ணு. டிக்கெட்டை கிழிச்சு பாட்டி கையில கொடுத்துட்டு ரூபாய் நோட்டை வாங்கலான்னு பார்க்கும்போதே தெரியுது பாட்டி 200 ரூபா நோட்டை நீட்டுறாங்க. என்ன பாட்டி, 15 ரூபா டிக்கெட்டுக்கு 200 ரூபாய் நீட்டுற? இதெல்லாம் நல்லாவா இருக்குது? ஏனப்பா, காலையில இருந்து வண்டி ஓடிட்டு இருக்குது, உங்களோட சில்லற காசு இல்லாமையா இருக்கு? கண்டக்டர் கிட்ட சில்லற காசு இல்லைன்னா வேற எங்க இருக்கு? அது சரி, இப்பெல்லாம் எல்லாம் நல்லா கத்துதான் வச்சிருக்கிறீங்க. பின்னாடி கூடிய ஒருத்தர், ஏனப்பா கிளவி ஏக்கல என்ன தப்பு இருக்குது? காலங்காத்தால பஸ் ஏறி பணத்தை நீட்டினோம்னா கண்டக்டர் வார்த்தை பேசுறாரு. முச்சூடு சில்லறையா வாங்கி தானே போடுறீங்க. முந்தின நாள் வாங்கி போட்ட சில்லறை பைக்குள்ள தானே இருக்கு. அப்படியே இல்லைனாலுமே கண்டக்டர் சில்லறை கொடுக்கும்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அப்படி இருக்கும்போது ஏன் ரூபாய் நோட்டை கொடுத்து எல்லாம் முறைக்கிறீங்க? 2 ரூபா காசு, 1 ரூபா காசு, 5 ரூபா காசை பைக்குள்ள ஓட்டு வச்சாதான் என்ன? இதெல்லாம் சரிப்பட்டு வர போறது கிடையாது. இப்பதான் ஏதாவது புடிச்சு நேரடியா அரசாங்கத்துக்கே அனுப்புற மாதிரி வழி இருக்குதாமா, அதுல ஓட்டாதான் உண்டு. ஏங்கய்யா, நான் என்ன கேட்டேன்? பாட்டி கிட்ட சில்லறை இல்லையான்னு கேட்டேன். அது ஒரு தப்பா? உடனே பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தர், சரியா சொல்லி புட்டீங்க. நேத்து தா தோப்புக்கு போலான்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்காக போனேன். கண்டக்டர் கிட்ட 50 ரூபாய் நீட்டினேன். 7 ரூபாய்க்கு 50 ரூபாய் நீட்டுறியான்னு கேக்குறாங்க. ஏன் கண்டக்டர் சில்லற காசை வச்சிருக்க மாட்டாராக்கு? ஐயா, அதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? என்னை பார்த்து இப்படி பேசுறீங்க? உன்னை பார்த்து பேசலையாப்பா. காலங்காத்தால 5:30 மணிக்கு 50 ரூபாய்க்கு கொடுத்து 7 ரூபா வாங்கினா என்ன தப்பு? கண்டக்டர் அதுக்கு மேல பேசாம டிரைவர் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாரு. என்னப்பா மணிகண்டா, எப்ப பார்த்தாலும் யாராவது கூட பேசி பேசி வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிற? அண்ணன், நான் எங்கன்னா வம்பிழுத்த? சில்லறை இல்லையான்னு கேட்டதுக்கு பாட்டி பேசிச்சு. பாட்டிக்கு பின்னாடி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. காலையில 5:30 மணிக்கு 7 ரூபாய்க்கு 50 ரூபா கொடுத்தா யாருக்குன்னா டென்ஷன் ஆகாது? டக்குன்னு உடனே அந்த பாட்டி, ஏனப்பா கண்டக்டர் டிரைவர்கிட்ட போய் குசு குசுக்குற? 7 ரூபா சில்லறை போக மிச்ச காசு கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? முந்தின நாள் சில்லறை வாங்கி உள்ள போட்டிருப்பீங்கல்ல. பாட்டி, நான் எதுவுமே சொல்லல பாட்டி, அதெல்லாம் காது நல்லா கேக்குது. ஐயோ, பாட்டிக்கு பாம்பு காதாட்டு இருக்குதே சொல்லிவிட்டு கண்டக்டர் திரும்பி உட்காந்துக்கிறாரு. வண்டி நிக்காம போயிட்டு இருக்குது. அப்படி ஒன்றும் விசேஷமான நாட்கள் கிடையாது. ஆட்கள் கம்மியா தான் வண்டியில் ஏறிட்டு இருந்தாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா இருந்த 7 பேர்ல 4 பேரு வெள்ளகோயில்ல இறங்க, அப்புறம் வரக்கூடிய 2-3 ஸ்டாப்ல இறங்கிடுறாங்க. வண்டி இப்போ கரூரை நோக்கி போயிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ள ஒரு 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. கரெக்டா கரூருக்கு ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே ஒரு செக் போஸ்ட்ல வண்டியை நிறுத்துறாங்க. எட்டி பார்த்த கண்டக்டர், சார் சொல்லுங்க சார், நீங்க இந்த காட்டு வழியா போய் அப்படியே கரூருக்கு போயிடுறீங்களா? சார், இங்கிருந்துனா கரூர் 30-35 கிலோமீட்டர்ல நாங்க போயிடுவோம். ஆனா இதுக்குள்ள போனோம்னா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் ஆயிருங்க. இங்க பாருங்க, ஆரவள்ளிக்காடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறேங்க சார். அங்க ஃபங்க்ஷனு, அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும். ஸ்பெஷல் பஸ் விட சொன்னாங்க. ஏற்கனவே 4-5 பஸ் போயிருக்குது. இருந்தாலும் உங்க பஸ்ஸை உள்ள விடணும். விடுங்க, நாங்க பேசிக்கிறோம். கரூர்ல உங்க ஆபீஸ்ல பேசிக்கிறோம். நீங்க வண்டி கொஞ்சம் இப்படியே விடுங்க. இந்த ஒரு வாரி மட்டும் ஆரவள்ளிக்காடு வழியா போய் கரூர் போயிருங்க. அதுக்கப்புறமா நீங்க எப்ப போல ரெகுலர் டைம் கூட்டிக்கலாமா என்ன? டிரைவர் கண்டக்டர் 2 பேத்துக்குமே மனசு இல்ல. ஆரவள்ளிக்காட்டு வழியா போகணும் அப்படின்னா அது ஒரு வாட்டி வெள்ளக்கோயில இருந்து கரூர் போயிட்டு மறுபடியும் வெள்ளக்கோயில் வந்துட்டு திரும்பி போறதுக்கான தூரம். அது மட்டும் இல்ல, ஃபுல்லா அங்க காடு தான்.
தார் ரோடுங்கிறது கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அங்கங்க நெறையா மண்ணு, ஒரு சில பக்கங்கள்ல நெறைய கல்லு. வண்டி இழுத்துட்டு போறதுக்குள்ள பெரும்பாடாயிரும். 2 கிலோமீட்டர் வண்டியில போகணும். ஏன் பைக்ல போகணும் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகக்கூடிய ஒரு இடத்துக்கு பஸ்ல சொல்றாங்க. அதுவும் திருவிழான்னா ஊர் மக்கள் எத்தன பேர் ஏறுவாங்களோ, எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு கரூர் போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏற்கனவே கண்டக்டருக்கு பயங்கரமான பசி. சரின்னு தலையாட்டின டிரைவர் வண்டிய ரைட் சைடு திருப்ப ஆரம்பிக்கிறாரு. வண்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தர் எந்திரிச்சு, "இந்தாப்பா வண்டி நிறுத்து." வண்டி நிறுத்த, "நான் இங்கேயே இறங்கிக்கிறேன்." "ஏங்க டிக்கெட் நீங்க கரூர் தானே கேட்டீங்க?" "அது சரி. நீ இங்கிருந்து கரூர் போறதுக்குள்ள நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கே வந்துருந்தாட்டு பங்காளி வீடு இங்க ஒண்ணு இருக்குது. அவன வர சொல்லி அந்த பக்கமா தாட்டிட்டு நான் போய்க்கிறேன். நான் இறங்கிக்கிறேன்னப்பா." சொல்லிட்டு அவர் இறங்க, உள்ள இருக்கக்கூடிய 2 பேருமே கண்டக்டர் பாக்குறாங்க. கண்டக்டர் அவங்கள பார்த்து, "நீங்க என்ன பண்றீங்க? கரூர் போறதுக்கு நேரமாகு." யோசிச்சவங்க 2 பேரும் மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா, "அது சரிதான். பின்னாடி ஏதாவது பஸ் வந்தா நாங்க அதுல ஏறி போய்க்கிறோம். எங்கனால எல்லாம் அவ்வளோச்சோட வர முடியாது." சொல்லிட்டு மீதி 2 பேரும் இறங்க, பஸ் யாருமே இல்லாம ஆரவல்லிக்காட்ட நோக்கி போக ஆரம்பிக்குது. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டாப். அங்க ஒரு 4, 5 பேர் ஏறுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்கள் ஏறதுக்கான அடையாளங்களே இல்ல. பஸ்ஸு அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்குது. எடுத்தடுப்புலயே ஆரவல்லிக்காடு கிடையாது. எந்த இடத்துல பஸ்ஸு போலீஸ் மூலமா டைவர்ட் பண்ணப்பட்டுச்சோ, அங்கிருந்து 27 கிலோமீட்டர் தள்ளி தான் ஆரவல்லிக்காடு. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய அந்த ஊர்ல வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த மாகாளி அம்மன் கோயில்ல பெருசா, ரொம்ப பெருசா திருவிழா நடக்கும். அந்த கோயில் எல்லா விஷயங்களுக்கும் சிறப்பானது. கோயில பத்தின விஷயங்களை கேள்விப்பட்டவங்களுக்கு மனசுக்குள்ள பக்தியோட சேர்ந்து பயமும் வரும். இந்த உலகத்துல வன்மம், கொடுமை, பொறாமை, தீமை, இது கூட அன்பு, அரவணைப்பு, இரக்கம், இதெல்லாமே கடந்ததா கடவுள் அப்படின்னு யாராவது நம்புனாங்களா? நிச்சயமா அந்த கோயிலையுமே, ஆரவல்லிக்காட்டுல இருக்கக்கூடிய மாசாணி அம்மனையுமே நம்பாம இருக்கவே மாட்டாங்க. நீ என்ன போய் கேட்டாலும் நடக்கும். அதுக்காக நீ என்ன வேணாலும் அந்த கோயில்ல பண்ணலாங்கிற உச்சக்கட்டம். ரத்தத்திலிருந்து, மஞ்சள்லிருந்து எல்லாமே அந்த கோயில்ல இருக்குது. சரிண்ணே, பஸ்ஸ நகர்த்துங்க. 4 பேர்த்தோட தான் போகணுமாட்ருக்குது. வந்த 4 பேர்ல 2 பேர் ஆரவல்லிக்காடு கேட்க, 2 பேர் கரூர் கேட்குறாங்க. கரூர் கேட்டவங்கள ஒரு மாரி மேலிருந்து கீழ பார்த்துட்டு, "வண்டி எடுங்கன்னு" விசில் அடிக்கிறாரு டிரைவர் மணிகண்டன். அந்த கரடு முரடான சாலையில மெல்ல மெல்ல பஸ்ஸு நகர ஆரம்பிக்குது. சிங்கிள் சீட்ல கண்டக்டருக்குன்னே ஒதுக்கப்பட்ட அந்த சீட்ல உட்காந்துருக்கக்கூடிய மணிகண்டன் டிரைவரை பார்த்து, "ஏண்ணே, போன வருஷமே நாம வேண்டான்னு சொன்னோமே என்ன, ஏண்ணே இப்படி வந்து பண்ணியிருக்கிறாங்க?" "மணிகண்டா, போன வருஷம் நாம வண்டிய திருப்பூர்ல இருந்து எடுக்கும் பொழுதே நம்மளுக்கு போன பண்ணி சொல்லிட்டாங்க, ஆரவல்லிக்காட்டு வழியா வாங்கன்னு. இப்போ நாம இங்க வந்ததுக்கு அப்புறமா திடீர்னு திருப்பி விடுறாங்க. அது மட்டுமா, இடையில ஒரு வாட்டி ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி வேற வழி இல்லாம அந்த ஊர் வழியா வந்தோமே, ஞாபகம் இருக்கா?" "அதெல்லாம் ஞாபகம் இருக்குண்ணே. அன்னைக்கு ஏதோ நமக்கு பொருந்தாத ஒரு நேரம் நாம அந்த வழியா வர வேண்டியதாயிடுச்சு. ஆனா அதுக்குன்னு இப்ப மறுபடியும் வந்து மாட்டிக்கிட்டோமே, நாம பட்டவாடு நமக்கு தானே தெரியும்." "ஆமாப்பா. ஏண்ணே, நீங்க அந்த மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறீங்களா?" "ஆ, ஒரு வாட்டி போயிருக்கிறேன். தங்கச்சிக்குமே தங்கச்சி மாமியாருக்குமே ஒரே பிரச்சனை. தங்கச்சி மாமியாரோட சொந்தக்காரங்க யாரோ ஒருத்திங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சி ஒரு வாட்டி அங்க கூட்டிட்டு போக சொல்லுச்சு. அப்ப போனேன். அப்பப்பா, கோயிலா அது? பார்த்த உடனே அப்படி பயமா இருக்குது. அத்தனை கையோட நாக்க நீட்டிக்கிட்டு கரு கருன்னு சிவப்பு கலர் சிலையில அந்த ஆத்தா உட்காந்துருப்பா வரேன். பார்த்தாலே அப்படி இருக்கும். வரவெல்லாம் எதேதோ அரைச்சு பூசுறான், என்னென்னமோ வேண்டுறான். சுத்தி ரத்த வாடை தான். எங்க பார்த்தாலும் ஆடு தலை, மாட்டு தலை, கோழி தலைன்னு பார்க்கறதுக்கே அப்படி ஒரு இடம். நிம்மதியா தண்ணி கூட குடிக்க முடியாது. ஆனா நம்பிக்கை அதிகம். இந்த விசேஷ நாட்கள் அவங்க பண்றதெல்லாம் நம்மளால நம்பவே முடியாது. நெறையா பேரு வேண்டுதலுக்காக என்னென்னமோ பண்ணியிருக்கிறானுங்க. வேண்டிக்கிட்டு அந்த ஆத்தாவோட காலடியில இருக்கக்கூடிய கல்லுல ஏதேதோ பூசுனோம்னா அது அப்படியே நடக்குங்கிறாங்க. ஏண்ணே, உங்க தங்கச்சி ஓச்சுன்னு சொன்னீங்களே, அந்த அக்கா என்ன பண்ணுச்சு? என் தங்கச்சி மாமியாருக்கு தான் பூசுச்சு. அப்புறம் என்னாச்சுண்ணே? அதை விடுப்பா, அதை பத்தி நமக்கு என்ன கவலை? வயித்துல பசி கில்ல ஆரம்பிக்குது. எனக்கே இப்ப பசிக்குதுன்னா உனக்கு எப்படி இருக்கும்? ஆமாண்ணே,
நாம இன்னும் ஒரு 27 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய திருவிழாவுக்கு முன்னாடி இருக்கிறத வாங்கி தான் சாப்பிடணுமாட்டு இருக்குது. என்ன பண்றது? வண்டி மெல்ல மெல்ல போகுது. கொஞ்சம் வேகமா போனேன். ஆமாப்பா, இந்த கரடு முரடான ரோட்ல வேகமா ஓட்டிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இப்படியே கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு 12 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. 12 கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் தெரியுது. நல்லா எங்க பார்த்தாலும் பச்சை பசேன்னு மரங்கள். அப்புறம் பக்கத்துல ஏதோ நீர் நிலையம், வாய்க்கால் இருக்கிற மாதிரி ஒரே குளிரு. இரவு வேற நல்லா நெருங்கிட்டு இருக்குது. இயற்கையை மட்டுமே ரசிப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறவங்களுக்கு அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியா இருக்கும். ஆனா அவங்க எப்படா கரூர் போய் சேருவோங்கிற நினைப்புல போயிட்டு இருக்கிறாங்க. மணி எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணியை தாண்டி போயிட்டு இருக்கக்கூடிய நேரம். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 2 பேர் நிக்கிறது கண்ணுக்கு தெரியுது. ஒரு பாட்டி தன்னுடைய கையில ஒரு மஞ்ச பையை வச்சுக்கிட்டு நிக்க, கூடவே இன்னொரு பையன், குட்டி பையன், அவனுக்கு எப்படியும் 10ல இருந்து 12 வயசு இருக்கும். அவன் ஒரு மஞ்ச பை வச்சுக்கிட்டு கையில ஒரு கரும்போட நின்றுட்டு இருக்கிறான். அவங்க கையை அசைக்க உடனே விசில் அடிச்சு கண்டக்டர் வண்டியை நிறுத்துறாரு. டிரைவர் பிரேக் போட வண்டி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குது. 2 நிமிஷமா அவங்கள பார்த்துட்டு நிக்கிற மணிகண்டனுக்கு ஒண்ணுமே புரியல. கையை காமிச்ச 2 பேரும் அதே இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஜன்னல் வழியா எட்டி பார்த்தவரு, ஏய் பாட்டி, வண்டியில ஏறு. பாட்டி கண்டக்டரை பாக்குறாங்க. ஆனா எந்த விதமான பேச்சும் இல்ல. டேய் தம்பி, நீயாவது ஏறுறா. அந்த பையனும் எதுவுமே பேசாம நிக்கிறான். எப்பா, காதுல விழுகுதா விழுகலையா? 2 பேரும் மணிகண்டனையே வெச்ச கண்ணு மாறாம பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண் இமைகோட ஒரு செகண்ட் இமைக்கவே இல்லை. கோவப்பட்டவன் டக்குன்னு எந்திரிச்சு வெளியில போறான். வாய்க்குள்ள, எப்ப பார்த்தாலும் இதே வேலை, இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் என்னதான் ஆச்சு? இந்த கோயில் திருவிழா வந்துட்டா மட்டும் இதே பிரச்சனை, இந்த வழியை விடாதீங்கன்னு சொல்லி முட்டிருக்கிறானுங்க. இனி ஏத்தாம போனா கலெக்டர் ஆபீஸ் வரை கோயிலுக்கோடு கம்ப்ளைண்ட் பண்ணுவானுங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? சொல்லிக்கிட்டே படியில கீழே இறங்கி அவங்க முன்னாடி போய் நிக்க, அவங்க 2 பேர்த்தோட பார்வை இப்போ மணிகண்டன் மேலதான் விழுந்துட்டு இருக்குது. பஸ்ல இருக்கும் பொழுது எந்த மாதிரி பார்த்தாங்களோ அதை விட இப்ப கண்ணுல கோரம் நல்லாவே தெரியுது. பாட்டி, பேசுறது கேக்குதா? ஏன் 2 பேரும் இப்படி நின்னுட்டு இருக்கிறீங்க? பஸ்ல ஏறாதானே கை காமிச்சீங்க? எங்க ஆரவல்லிக்காடு போகணுமா? பஸ்ல ஏறுங்க. பாட்டி கண்டக்டரை கண் எடுக்காம பார்த்துட்டு இருக்குது. உடனே குட்டி பையனை பார்த்து கீழே குமிஞ்சு, தம்பி, பாட்டி தான் வயசானவங்க, நீ ஏன் இப்படி நின்றுட்டு இருக்கிற? நீயும் வா, பஸ்ல ஏறு. விட்டுட்டு போனா வேற நீங்க எல்லாம் என்ன பேச்சு பேசுவீங்க? இப்பெல்லாம் இந்த சோசியல் மீடியா வந்ததுல இருந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏறு பாட்டி. பாட்டி, ஏறுங்க. 2 பேரும் மணிகண்டனை வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கிறாங்க. மணிகண்டனோட மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. இரவு நெருங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஆரவல்லிக்காட்டையும் அங்க இருக்கக்கூடிய கோயிலை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் டிரைவர் கிட்ட கதை கேட்டுட்டு வந்தவனுக்கு இப்ப என்னமோ மனசுக்குள்ள பயம் பரவ ஆரம்பிக்குது. கொலை நடுங்கிற பயங்கிறாங்க இல்லையா, அதனுடைய தொடக்கம். என்ன பாட்டி, ஏர்லியாப்போ? சரி சொல்லிட்டு பஸ்ஸுக்கு வந்து முன்னாடி நின்று திரும்பி பார்க்குறான். 2 பேரும் அவனையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. பஸ்ஸு ஸ்டெப்ஸு கிட்ட வந்து நின்று திரும்பி பார்க்குறான். அப்பையும் கண் பார்வை அவன் மேலேயே இருக்குது. சிமிட்ட கூட இல்லை. பஸ்ஸுக்குள்ள ஏறி அந்த ஒரு சிங்கிள் சீட்ல போய் உட்காந்துட்டு எட்டி பார்க்குறான். 2 பேரும் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. டிரைவர் உடனே, மணிகண்டா, மணிகண்டா, டேய் மணிகண்டா 3 வாட்டி கூப்பிட்டதுக்கு அப்புறமா, என்னென்ன, ஏண்டா எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கிற? காது கேட்கல? இல்லையேண்ண, கூப்பிட்டதே கேட்கலையே. அது சரி, எதுக்குண்ணா கூப்பிட்டீங்க? நீ எதுக்கு விசில் அடிச்ச? அப்ப இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறேன் நானு. விசில் அடிச்ச, நீ வாட்டுக்கு எட்டி பார்த்த, நீ வாட்டுக்கு கீழே இறங்கி போன, போய் அந்த இடத்துல நிக்கிற, நீ வாட்டுக்கு ஏறி வர, எதுக்கு இதெல்லாம் பண்ணுன? அண்ணா, தோ அவங்க 2 பேர் ஏறன்னு சொன்னாங்க, அதனால தானே. எவங்க 2 பேரு? டக்குன்னு திரும்பி பார்க்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பாட்டியும் பேரனும் நின்றுகிட்டே தான் இருக்கிறாங்க. அண்ணா, தோ வெள்ளை ஜாக்கெட்டு மெரூன் கலர் சேலை கட்டிட்டு ஒரு பாட்டியும் பக்கத்துல ஒரு பையன் டவுசருமே சட்டையும் போட்டுட்டு நிக்கிறானே, அவங்களுக்காக தான். ஏண்டா, ஏதாவது பண்ணிட்டு வந்தியா எனக்கு தெரியாம? நல்ல டியூட்டி டைம்ல அப்படி பண்ண மாட்டியே. ஏன் மூளை குழம்பி போச்சா? ஆரவல்லிக்காடுன்னு சொல்லி கதை கேட்டுட்டு எல்லாமே குழம்பி போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? அண்ணா இல்லைண்ணா, நிஜமாலுமே அங்க பாருங்கண்ணா. எப்பா டேய், நீ எதுக்கா இதை பண்றேன்னு தெரியல. ஆனா கரூர் போய் சேர்றதுக்குள்ள எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரு. என் கண்ணுக்கு ஆறும் தெரியல. நான் வண்டி எடுக்கிறேன். இப்ப எடுத்தோம்னாதான் 9-10 மணிக்காவது ஊருக்கு போய் சேர முடியும். நீ வன்றல வெடிஞ்சிருமாட்டு இருக்குது. சொல்லிட்டு டிரைவர் வண்டி எடுக்க
கண்டக்டர் மணிகண்டனுக்கு என்ன பண்றனே தெரியல. அந்த கொலை நடுக்க பயத்துல பாதி தூரம் வந்தாச்சு. அவன் கண்ணுக்கு மட்டும் தெரியறவங்க ஏன் டிரைவர் கண்ணுக்கு தெரியல? ஒருவேளை டிரைவர் பொய் சொல்லுவாரோ? இல்லையே, அவர் எதுக்காக பொய் சொல்லணும்? நினைச்சுக்கிட்டே வண்டியிலிருந்து எட்டி பார்க்க அந்த பாட்டியும் பேரனுமே இன்னும் மணிகண்டனையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. சும்மா ஒரு 20 அடி வந்து அந்த வண்டியிலிருந்து எட்டி பார்த்தவனுக்கு கொலை நடுக்கம் எடுக்கவே ஆரம்பிச்சிருச்சு. 2 பேத்தினுடைய பார்வையும் மணிகண்டனை விட்டு நகரவே இல்லை. கண்ணெல்லாம் சிவந்து லைட்டா கலங்குனவன் அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டே போறான். 3 பேத்தினுடைய பார்வையும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. ஆரவல்லிக்காடு அச்சத்தை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு.